ஓம் முருகா போற்றி, கந்தா போற்றி, கடம்பா போற்றி, கதிர்வேலா போற்றி. அறுபடை வீடு கொண்ட முருகா போற்றி. என் செல்லப்பிள்ளையே, இன்று ஆடி வெள்ளியில் சட்டென என் வேலை தொட்டுவிடு. நீ மனதில் நினைத்த காரியம் நிச்சயமாக நடக்கும் என் செல்லமே. இது முருகப்பெருமானின் அருள் வாழ்க்கு. மனம் தளராமல் மறுபடியும் எழுந்து நில். மனம் தளராமல் மறுபடியும் எழுந்து நில். தோல்விகளை சந்தித்ததால் நீ வாழ்வில் தோல்வி அடைந்து விட்டாய் என்று அர்த்தமில்லை. இறுதியில் நீயும் தான் ஜெயிக்கப் போகிறாய். தோற்று போய் விட்டோமே என்று மனம் குறுகிய நிலைக்கு செல்ல வேண்டாம் என் செல்லமே. வாழ்க்கையில் வெற்றி தோல்விகள் வந்து போவது இயல்புதான். எக்காரணம் கொண்டும் நீ எடுக்கும் ஒவ்வொரு முயற்சியிலிருந்தும் விலக நினைக்காதே. இந்த அழகான காலை பொழுதில் உன் முருகப்பெருமான் உனக்கு சத்திய வாக்காக, வேத வாக்காக உனக்கு இவையெல்லாம் நான் சொல்கிறேன். உன்னுடைய எல்லா முயற்சியிலும் நான் இருப்பேன். தற்போதைய நிலை இதற்கு முன்பு இருந்த நிலை. அப்போது நீ அனுபவித்து வந்த வாழ்க்கையை எப்போதும் எந்த சூழ்நிலையிலும் மறந்துவிடாதே. யாருக்காவது உன்னால் முடிந்ததை செய்து உதவி செய்துவிடு. அதுவும் பசியால் இருப்பவனை கண்டால் உடனடியாக உதவி செய்துவிடு. அதேபோல் என் செல்லப்பிள்ளையே, யாரையும் புண்படுத்தும் வகையில் நடந்து கொள்ள நினைக்காதே. உனக்கு வாழ்க்கையில் சில நிகழ்வுகள் மனதை ரணமாக்கத்தான் செய்யும். அதேபோல் சில நிகழ்வுகள் மனதிற்கு சந்தோஷத்தையும் நிம்மதியும் கொடுக்கும். எல்லாவற்றையும் ஏற்றுக்கொள். எந்த சூழ்நிலையிலும் உன் அருகிலேயே நான் உனக்காக இந்த முருகப்பெருமான் நான் இருக்கின்றேன். ஆம் செல்லமே, உனக்கானதை நல்லதை மட்டும்தான் நான் நிச்சயமாக செய்வேன். உனக்கும் உன் குடும்பத்தினருக்கும் எல்லாம் கூடிய விரைவில் விரும்பிய அனைத்தும் வந்து சேரும். ஆம் செல்லமே, உனக்கான காலம், உனக்கான விடியல் வந்து விட்டது. உன் வாழ்க்கை நல்லபடியாக அமையப் போகிறது. எதற்கும் கவலைப்படாதே. உனக்கு உலகமாக இந்த முருகப்பெருமான் நான் இருப்பேன். நல்ல நிலையில் நிம்மதியுடனும் சந்தோஷமான மன நிறைவுடனும் உன்னையும் உன் குடும்பத்தையும் நான் நிச்சயமாக வாழ வைப்பேன். அதற்கு எதற்கும் பயப்படக்கூடாது. எதற்கும் எந்த சூழ்நிலைக்கும் இந்த முருகப்பெருமான் நான் உன் கூடவே நிழலாக வந்து கொண்டுதான் இருப்பேன். கவலைப்படாதே. அதேபோல்தான் என் செல்ல பிள்ளைக்கு நல்ல வாழ்க்கையை அமைத்து கொடுக்கப் போகிறேன். நான் ஒன்று சொல்லட்டுமா? வாழ்க்கை என்றால் ஏற்க வேண்டியதும் இருக்கும், எதிர்க்க வேண்டியதும் இருக்கும். இவை இரண்டும் கலந்ததுதான் வாழ்க்கை. இதை நான் பலமுறை உன்னிடம் கூறியிருக்கிறேன். இருந்தும் இன்றும் இந்த காலை வேளையில் உனக்காக இதை நினைவுபடுத்துகிறேன். அதேபோல் சுயமாக முடிவு எடுத்தால் மட்டுமே உன் வாழ்க்கை உன்னை உயர்ந்த நிலைக்கு கொண்டு செல்லும். உனக்கான பாதையை நீயே தேர்ந்தெடுத்துக்கொள். இருளான வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் என்று மட்டும் கவலைப்படாதே. அதே ஏன் என்று சொல்கவா, கனவுகள் முளைப்பது கூட இருளில்தான். நீ சந்தேகத்தை எரித்து விடு, நம்பிக்கையை விதைத்து விடு, மகிழ்ச்சி தானாகவே வந்துவிடும். பல முறை முயற்சி செய்தும் உனக்கு தோல்வியே என்றால் நீ போகும் இலக்கு தவறு. சரியான இலக்கை தேர்ந்தெடுத்துக்கொள். முதலில் யார் உன்னை அவமானப்படுத்தும் போதும் அந்த நொடியில் வாழ்க்கை உனக்கு வெறுத்தாலும் அடுத்த நொடியில் இருந்துதான் உன் வாழ்க்கையே ஆரம்பமாகிறது. என் செல்லப்பிள்ளையே, உன்னால் முடியும் என்று நம்பு. உன்னால் முடியும், நிச்சயமாக முடியும். அப்புறம் பார், முயற்சி செய்யும் ஒவ்வொன்றும் வெற்றி வெற்றி வெற்றிதான். வேதனைகளை ஜெயித்து விட்டால் அதுவே சாதனைதான். எந்த சூழ்நிலையிலும் எதிர்த்து நில். ஆனால் அப்போது உன் கூடவே தன்னம்பிக்கையும் துணிச்சலும் இருக்க வேண்டும். ஒரு நாள் விடிவு காலம் வரும் என்ற நம்பிக்கையில்தான் எல்லோருடைய வாழ்க்கையும் நகர்ந்து கொண்டிருக்கிறது. நான் சொல்வதை எல்லாம் கேட்டால் நல்ல வாழ்க்கை அமையும். உன் குடும்பத்துடன் நீ சந்தோஷமாகத்தான் வாழப்போகிறாய். இது முருகப்பெருமானின் சத்திய வாக்கு. ஏனென்றால் இந்த காலை வேளையில் என்னுடைய ஆடி வெள்ளியில் என்னுடைய வேலை தொட்டு விட்டாய் அல்லவா? நீ மனதில் நினைத்த காரியம் எல்லாம் நிச்சயமாக நடக்கும். ஆம் செல்லமே, கஷ்டம் என்பது எல்லோருக்கும் வருவதுதான். யாருக்குத்தான் இந்த கஷ்டங்கள் இல்லை? அதன் பிடியிலிருந்து யாரும் உடனடியாக தப்பவே முடியாது. கஷ்டப்பட வேண்டிதான், கஷ்டப்பட்டுத்தான் ஆக வேண்டும். அதேபோல் மற்றவர்களுக்கு கஷ்டம் என்றால் முன்னால் ஓடிப்போய் நீ ஆறுதல் சொல்கிறாய். ஆனால் இப்பொழுது உனக்கு கஷ்டம் என்ற நிலை வந்ததும் எதையோ என்னென்னவோ நினைத்து கொண்டு வாழ்விலேயே பிடிப்பில்லாமல் இருக்கிறாய். நீ
உன் மனசு இப்போ என்ன சொல்லுது? உன் மனசு இப்பொழுது என்ன சொல்லுது தெரியுமா? பிறந்தது முதல் இப்பொழுது வரைக்கும் சொல்ல முடியாத கஷ்டத்தையும் துயரத்தையும் அனுபவித்துக் கொண்டிருக்கிறேன். இதிலிருந்து என்னை மீட்டு கொண்டு வருவதற்கு யாருமே இல்லை என்றுதான் புலம்பிக் கொண்டிருக்கிறாய். நீ இதுவரை அனுபவித்த சித்திரவதைகள், வேதனைகள், துன்பங்கள், துயரங்கள், அசிங்கங்கள், அவமானங்கள் என நெஞ்சையே பிழிய வைக்கிறது. சூழ்நிலைக்கு ஏற்ப வாழ்க்கையை அமைத்துக் கொள்வதுதான் வாழ்க்கையோட பூரண ரகசியம். இதை உணர்ந்தவர்கள் வாழ்வில் வெற்றி நிச்சயம். வாழ்க்கையில் சில பேர் நம் மனதிற்கு மகிழ்ச்சியான நினைவுகளாய் இருப்பார்கள். வாழ்க்கையில் கடினமான நேரம் என்பது எல்லோருக்குமே வரத்தான் செய்யும். அதற்காக உடனே சோர்வடைந்து இந்த வாழ்க்கையை வேண்டாம் என்று நினைத்தால் இந்த பிரபஞ்சத்தில் ஒருவர் கூட இருக்க மாட்டார்கள். இரவில் தானே மின்மினி பூச்சியோட வெளிச்சம் நமக்கு தெரிகிறது. பகலிலே அது தெரியாது தானே. அதே வெளிச்சம் என்ற சந்தோஷமான நேரம் வாழ்க்கை அழகாக இனிமையாக இருக்கும். ஆனால் நீ வாழ்க்கையினோட படிப்பை வெளிச்சத்திலே பார்க்க முடியாது, உணரக்கூட முடியாது. இருளில் அலைந்து அதை நீ உணரும்போதுதான் வாழ்க்கை என்ற ஆத்மார்த்த வெளிச்சம் என்ன என்பதை நீ கண்டிப்பாக அந்த நேரத்தில் உணர்ந்து விடுவாய். வாழ்க்கையில் உன் மனதிற்கு பயம் தோன்றும் நேரம் எப்பொழுது தெரியுமா? உன் எதிர்மறை எண்ணங்களால் மட்டுமே தான் வாழ்க்கை நடக்கிறது. அதுக்கு சரியாக நடக்குமா என்ற பயம்தான். அந்த பயத்திலே தான் உன் வேலையில் தடங்கல்கள் வருகிறது, பல தடைகள் வருகிறது. அதை வெற்றி காண முடியாமல் தவித்துக் கொண்டிருக்கிறாய். என் செல்லமே, பயப்படக்கூடாது. உன்னை தேடி வந்த வாய்ப்புகள் எல்லாமே உனக்கு நான் கொடுத்த வாய்ப்புகள் தான். என்னுடைய வேலை தொட்ட நேரத்தில் உனக்கான பல வாய்ப்புகள் வந்து கொண்டிருக்கிறது. அதை மனதார ஏற்றுக்கொள். நிச்சயம் அதில் நீ வெற்றி பெறுவாய். இதோ உனக்கான வழியை நான் உருவாக்கி கொடுத்து விட்டேன். அதில் நீ பயணம் செய்ய தயாராக இரு. உனக்கான பக்கபலமாய் உன் கையை பிடித்து உனக்கான வாழ்க்கையை இந்த முருகப்பெருமான் ஒளிரச் செய்வேன். நீ உண்மையோடும் ஆன்மீக உணர்வோடும் கண்ணீரோடும் செய்கின்ற பிரார்த்தனைகளை கேட்டுக்கொண்டுதான் இருக்கிறேன். நான் உனக்கு சொல்றதை எல்லாம் கேட்காமல் புரியாமல் நடந்து கொள்வதால் தான் நீ எந்த ஒரு பலனையும் அடைய முடிவதில்லை. உன் மனதில் ஒன்று தோன்றும். இப்பொழுது கெட்டவர்களும் கெட்டது செய்பவர்களும் நன்றாக இருக்கும்போது நல்லவர்களான நான் மட்டும் ஏன் இப்படி கஷ்டப்பட வேண்டும்? கஷ்டத்தை மட்டும் ஏன் முருகப்பெருமான் எனக்கு தர வேண்டும் என்று நினைக்கிறாய்? உன்னை போலத்தான் எல்லோரும் இப்படித்தான் கேட்கிறார்கள். நல்லவர்கள் புலம்புவது தொடர்கதையாகத்தான் இருக்கிறது. ஒன்றுக்கும் உதவ மாட்டாய் என்று உலகம் உன்னை உதைத்தாலும் ஓடுவதை நிறுத்தாதே. வெற்றிக்காக ஓடுவதை நிறுத்தாதே. அந்த லட்சியத்தை ஏற்படுத்திக்கொள். அதற்காகவே உன்னை மனிதனாக கடவுள் படைத்திருக்கிறார். குறிக்கோள் இல்லாமல் வெறுமனே வாழ்வதில் அர்த்தமே இல்லை. நீ ரோஜாவா, தாமரையா, அல்லியா என்பது ஒரு விஷயமே அல்ல. நீ மலர்கிறாயா என்பதுதான் பிரச்சனை. யாருக்கும் ரசிக்க தெரியவில்லை என்பதற்காக நிலவு அதன் அழகை இழந்து விடுவதில்லை. அதுபோலத்தான் உன் அருமை வெறுமை தெரியாதவர்களை கவனத்தில் எடுத்துக்கொள்ளாதே. ஆகவே நிச்சயமாக இந்த முருகப்பெருமான் சொல்வதெல்லாம் நல்லதே நடக்கும் என்ற எண்ணத்தோடு மேற்கொள்ளப்படும் எந்த முயற்சியும் உனக்கு வீணாகுவதில்லை. ஆம், இது முருகப்பெருமானின் சத்திய வாக்கு, வேத வாக்கு. ஓம் சரவண பவ, ஓம் சரவண பவ, ஓம் சரவண பவ.